அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர்ற பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டை திருநெல்வேலிக்கு இடையே ஓடிட்டு இருந்த ஒரு ரயில் சேவையை பகுதியாக ரத்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் திருநெல்வேலியோட பேசஞ்சரை முழுமையாக ரத்து பண்ணியிருந்தாங்க, ஒரு சர்வீஸ் மட்டும். ஸோ இதனால் நிறையா டைம் கிடச்சிது. என்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்கப்பட்ட பணிகள் பார்த்திங்கன்னா, சுவிட்ச் லைன்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். சுவிட்ச் லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணதுக்காக நடைபெற்ற பணிகள் பார்த்திங்க அப்படின்னா, முழுவதுமே, அதாவது இந்த ட்ராக்கு லைன் அமைச்சிருக்காங்களே, இந்த ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு அடுத்து இங்கேருந்து நேராக பிளாட்பாரத்துக்கு 6வது பிளாட்பாரத்துக்கு உள்ள வரைக்கும் முழுமையாகவே வந்து OHC வயர் வந்து இழுத்துட்டாங்க. இந்த பணிகள் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா OHCயை முழுசாக இழுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு ட்ராக் லைன் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பேஸ்மெண்ட்டையும் வந்து மண்ணை நிறைக்கிற பணிகளும் வந்து பாக்கி இருக்குது. ஸோ இப்போ இந்த டெட்லைனாக இருக்கிற இந்த ட்ராக் தான் நம்ம அங்கே புதுசாக போடப்பட்டு வர்ற அந்த ட்ராக்கோடு இணைக்கணும். அந்த பகுதி அப்படியே தான் இருக்குது. பட் பேஸ்மெண்ட் பணிகள் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த சிக்னல் பாக்ஸோடைய மொத்த கனெக்ஷனும் வந்து அந்த மேம்பாலத்துக்கு கீழே தான் இருந்தது. ஸோ இப்போ அதை ஒன்றா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த கேபிள்கள்லாம் ரொம்ப கவனமாக வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பணிகள் தான் நடைபெற்று வருது இந்த பக்கத்தில். இந்த ட்ராக்கை இதுக்கு தென்காசிக்கு தனி லைனாக கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கும் அந்த ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி லோக்கோமோட்டிவ் நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து இந்த பேஸ்மெண்ட் பணிகள் வந்து நடைபெற்று வந்திருக்கு. அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு வேலை தான். ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சுவிட்ச் லைன் தானேன்னு சொல்லி அலட்சியப்படுத்த முடியாது. நாளைக்கு பல ஆயிரம் டன்னை வச்சுட்டு கூட்ஸ் ட்ரெயின் அதில் போகும்போது அதுக்கேற்ற கெப்பாசிட்டி அதில் இருக்கணும். ஸோ அதனால தான் சின்ன விஷயத்துக்கு கூட நல்லா முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம 5வது பிளாட்பாரத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுடைய இடது பக்கத்தில் தெரியறது தான் பார்த்திங்கன்னா, 6வது பிளாட்பாரத்துக்கு போகிறதுக்கான சுவிட்ச் லைன் இங்கே ஒன்று கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான அந்த பேஸ்மெண்ட் தான், அந்த மண்ணெல்லாம் தோண்டிட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுற பணிகளில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டீசல் ஃபில் பண்ணுற பம்ப் இருக்குது. இந்தியன் ரயில்வே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 99% எலக்ட்ரிஃபைட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த டீசல் பம்புங்கிறது நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லை, எல்லா லோக்கோமோட்டிவ்லையும் வந்து HOH, அதாவது ஹெட் ஆஃப் ஜென்ரேட் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ வேப் 7ல் மட்டும் தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டான வேப் 7ல் தான் இருக்கே தவிர, பழைய வேப் 7ல் கூட OHC அன்ஃபிட்னு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் EOG, எண்ட் ஆஃப் ஜெனரேட்டருக்கு டீசல் ஃபுல் பண்ணுறதுக்கு இந்த பம்ப் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் தூரம்னாலும் நிறையா சுவிட்ச் லைன், அதுக்கப்புறம் நிறையா சிக்னல் கேபிள் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பணிகள் வந்து நடைபெற்றாலும் நமக்கு வந்து நிறையா நடைபெறாத மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் பணிகள் சீரான வேகத்தில் நடைபெற்று வர்றது சந்தோஷம்தான். 6வது பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்ஜ் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு காங்கிரீட் போடணும், அதுக்கப்புறம் சன்ரூஃப்லாம் அமைக்க வேண்டியது இருக்குது. பிளாட்பாரத்துக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்லாம் அடிக்கிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சது தான் அப்படிங்கிறதுனால இது முடிஞ்சால் தான் அது முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யார்டு ரீமாடலைசிங், அது யார்டுக்கு போகிற பாதையை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து டெபாச்சர் ஆகிட்டோம். அந்த பிட் லைனில் பார்த்தீங்கன்னா நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய ரேக் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. முடிஞ்சிருக்கும், இந்நேரம் கொண்டு வர டைம் தான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஹெச்சி அலைன்மெண்ட் வந்து நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிட்ச் லைனுக்கான இடமும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வாஞ்சி மணியாச்சி சைட்லேருந்து வர்ற வண்டிகள் பார்த்திங்க அப்படின்னா நின்று தான் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராக் லைனிங் வந்து அமைக்கிறதுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ட்ராக் லைனிங் வந்து ஓரளவுக்கு முடிவு பெற்றிருக்கு. இதுக்கான சுவிட்ச் லைன்லாம் வந்து கனெக்டடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடு பார்க்குறோம். இவ்வளோ வரைக்கும் ரைட் சைடு பார்த்துட்டு இருந்தோம், இப்போ லெஃப்ட் சைடு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா அந்த சுவிட்ச் லைன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் டெண்டருக்கு போகிறதுக்கான அந்த ட்ராலி வேயும் இதில் இருக்குது. எல்லா பிளாட்பாரத்துலேயும் எல்லா வண்டிகளும் வந்து போகிற மாதிரி ரெடி பண்ணுறதுனால தான் இந்த நுணுக்கமான வேலைகளை வந்து செய்ய வேண்டியது இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.